திருப்பாற்கடல் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்துக்கு அருகில் அமைந்திருக்க ஒரு ஊர். இந்த ஊர்ல பிரசன்ன வெங்கடாச்சல பெருமாள் கோவில் மற்றும் ஆதி ரங்கநாதர் கோவில், இந்த 2 கோவில்களும் வந்துட்டு மிகவும் ஃபேமஸா இருக்கு. இந்த ஊரானது பழங்காலத்துல காராபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பரந்தக சோழனின் ஆட்சி காலத்துலதான் இந்த ஊரில் அமைந்துள்ள அந்த கோவில்களானது புதுப்பிக்கப்பட்டிருக்கு. தென் பின் விஜயநகர ஆட்சிக்கு கீழேயும் வந்துட்டு இந்த ஊரானது இருந்திருக்கு. இந்த ஊரில் இருக்கும் அந்த கோவில் தலத்துடைய முக்கியமான சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க விஷ்ணு மற்றும் சிவன் இருவர்களையும் வந்துட்டு வணங்குவாங்க. இது மட்டும் இல்லாம வைணவ மரபுல வந்துட்டு திருப்பாற்கடலில் இருக்கும் அந்த பார்க்கடல் அப்படின்றது விண்ணுலகில் இருக்கும் திவ்ய தேசத்தின் ஒரு பூமியா வந்துட்டு பார்க்கடலானது கருதப்படுது. அதனால இந்த தலத்தை வந்துட்டு 107வது திவ்ய தேசம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ஊருக்கு திருப்பாற்கடல் அப்படின்னு எப்படி பெயர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு அந்த கோவிலோட மிகவும் தொடர்புடையதா இருக்கு. திரு அப்படின்றது புனிதத்தையும், பார்க்கடல் அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி விண்ணுலகத்தில் இருக்கும் உலகத்தை போலவே ஒரு திவ்ய தேசத்தை வந்துட்டு குறிக்குது. அதனால இந்த பெயரானது புராண காரணங்களிலிருந்து வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.